ஹே எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹவு டு விப் அ க்ரீம் எப்படி விப் பண்ணணுன்ட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அமுல் க்ரீம் எடுத்துக்கோங்க. செகண்ட் வந்து இதுதான் விப்பிங் க்ரீம். இது தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அமுல் க்ரீம் யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் இதை நல்லா ஃப்ரீசரில் வச்சு ஐஸ்கிரீம் கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா இதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு ஹேண்ட் பிளெண்டரை வச்சு நல்லா விஸ்க் பண்ணுங்கள். எடுத்தது 5 ஸ்கூப்ஸ் தான், ஆனால் இது டபுள் சைஸில் ஆகிடும். ஸோ 1 kg பாக்ஸ் நீங்கள் நல்லாவே வச்சு தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஃப்ரீசரில் தான் வைக்கணும். இதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இது எனக்கு வந்து ஹேண்ட் பிளெண்டர் யூஸ் பண்ணியே 10 to 15 மினிட்ஸ் ஆச்சு. நான் கரெக்டாக கன்சிஸ்டன்சி காட்டுறேன். அந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா இதை நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம். பிளெண்டர் இல்லை, ஹேண்ட் விஸ்கரை யூஸ் பண்ணுறவங்க பிளேட் நிறைய ஐஸ் க்யூப்ஸ் வச்சுட்டு அது மேலே பவுல் வச்சு நீங்கள் விஸ்க் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட 25 மினிட்ஸ் ஆகும் உங்களுக்கு ஹேண்டில் விஸ்க் பண்ணால். லேட்டாக ஆகும், அதனால தான் ஐஸ் க்யூப்ஸ் யூஸ் பண்ணுறோம். பாருங்கள், கரெக்டாக இந்த மாதிரி பீக்ஸ் வந்துடணும். பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி இது தான். இதை நல்லா திருப்பி பாருங்கள். நீங்கள் கீழே விழக்கூடாது, கொஞ்சம் கூட ஒரு ட்ராப் கூட கீழே விழக்கூடாது. பாருங்கள் எப்படி திக்காக இருக்குன்ட்டு. பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. இது வந்து நீங்கள் கேக்கில் ஐசிங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். இதில் என்ன ஃப்ளேவர் வேணுமோ நீங்கள் அந்த ஃப்ளேவரை ஆட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் கப் கேக்ஸில், மில்க் ஷேக்ஸில் எல்லாம் யூஸ் பண்ணலாம். நிறைய டெசர்ட் ரெசிபீஸில் வந்து இப்போ எல்லாம் விப்பிங் க்ரீம் தான் யூஸ் பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு க்ரீம் விப் பண்ண தெரியல. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.